பேரன்பும் பெருங்கோபமும் இந்த திரைப்படத்தினுடைய அறிமுக விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்தி சென்றிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய அண்ணன் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய தம்பிகள் வசந்தபாலன், தம்பி சுசீந்திரன், தம்பி கண்ணன் அவர்கள், என்னுடைய குரு சித்ரா லட்சுமணன் அவர்கள், தம்பி கருப்பால்னியப்பன், எண்ணற்ற படைப்பாளிகள், அந்த வரிசையில் இப்போது தம்பி சிவபராஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார். இங்கே பேரன்பும் பெருங்கோபமும் ஒவ்வொருத்தரும் ஒரு விளக்கத்தை சொன்னார்கள். எல்லாரும் பெருங்கோபத்தினுடைய பிறப்பிடமே இந்த பேரன்பு தான். நான் என்னுடைய தம்பி படத்தை எடுக்கும்போது தம்பி என்று தலைப்பிச்சுட்டு கீழே தலைப்பு எழுத்தார் பேரன்பும் பெருங்கோபம் கொண்டவன் என்று போட்டிருந்ததுல இது தம்பிங்கிறது எங்க தலைவரை தான் குறிப்பிட்டு எடுத்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுல பேரன்பு பெருங்கோபம் கொண்டவன் அப்படின்னு போட்டேன். அது ஏன் பேரன்பு? அவருடைய பேரன்பு தன் இனத்தின் மீது இருந்த பேரன்பு அந்த இனம் அழித்து ஒழிக்கப்படும் போது அதை காக்க வேண்டிய பெருங்கோபத்திற்கு ஆளாயிட்டார். இங்கே பாரதியினுடைய பெருங்கோபம், அந்த ஆவேசமான கவிதை வீச்சுக்கு காரணம் அவன் இந்த மண்ணை மக்களை நேசித்த வச்சிருந்த காதல் தான் காரணம். அப்படி அதை உள்ளடக்கமாக வைத்து இந்த ஒரு படைப்பு படைக்கப்பட்டிருக்கு. இதுல எல்லாத்தையும் விட பெரும் பாராட்டுக்குரியவர்கள் புதியவர்களுக்கு துணிந்து வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மதிப்பிற்குரிய ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தான். அவருடைய மனைவியார் பேர்ல காமாட்சி ஜெயகிருஷ்ணன் அவர்கள் தயாரிச்சார். அப்புறம் என்னுடைய தம்பி திருமலை வருத்தப்படுறாரு இருக்கிற திரையுலகிற்கு இருக்கிற நெருக்கடிகளை குறிச்சு. அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது, நீங்க சொல்லக்கூடாது, சரி பண்ணிடல. அதுல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க துணிஞ்சு வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது அது ஒரு பெரிய சாதனை தான். அப்படி எங்க அப்பா எஸ்சி கூட பேசினாங்க பாருங்க. நான் ஒவ்வொரு தட்டையா போய் வாய்ப்பு, அவ்வளவு பெரிய இயக்குனரே தன் மகனுக்கு கேட்டேங்கிறார். அதுல ஒரு அழகி படம் எல்லாரும் 10 லட்சம் தேவையான இவங்களோட குறிப்பிட்டு பேசுனாங்க. அந்த படத்தை நம்மளால எடுத்துட்டாப்ல. அவர் ஒளிப்பதிவாளர் வந்து படம். இப்போ அது 4 ஃப்ரேம்னு ஒரு திரையரங்கா இருக்குது. அதுல என்னை கூப்பிட்டு காட்டுறாரு, ஏ வா வை பாரு அந்த படத்தை அப்படின்னு. நாங்க மாமத்துல என் தங்கச்சி கணவர் அவரு, அதனால நம்மால கூப்பிட்டு காட்டுறாரு. நான் படத்தை ரசிச்சுட்டு வந்து கட்டி பிடிக்கிறேன், பாராட்டுறேன். அருமையா எடுத்துட்ட, ஒரு காவிய மாதிரி எடுத்துட்ட, படம் வெற்றி அடை, நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன அப்படியே சொல்ற ஏ உண்மை எல்லாம் வந்திருக்குங்கயா, அப்படியா, என்ன ஒரு வேலை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, என்ன அப்படி சொல்ற, உண்மையை சொல்லு, உனக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போறேன். தயாரிப்பாளர் நின்றுட்டு இருக்காப்ல, உதயகுமார் தானே, உதயகுமார் நின்றுட்டு இருக்காப்ல. நாங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்து சிரிக்கிறோம். என்னதான் நண்பனா இருந்தாலும் இப்படியா போய் பேசிட்டு போறதுன்றப்பல. என்ன அந்த படம் ஓடும்னு கடைசி வரை நம்பல அவரு. அவருக்கு நல்லா எடுத்து சொல்லுங்க, ஐயா நீங்க உண்மையிலே சிறந்த படத்தை தயாரிச்சிருக்கிறீங்க, அந்த படம் உண்மையிலே பெரிய வெற்றி அடையும் நம்பவே இல்லை.
திரைக்கு வந்து பிச்சுட்டு ஓடுது. இப்ப பெரிய விடுதி கட்டி வச்சு அங்க போனா தங்குற, நீங்க தான் சொன்னீங்க அந்த படம் ஓடும் அப்படின்னு சொல்றாருல, இவ செல்வார் அடிக்கை. அது மாதிரி அவர் ஒரு தங்கரை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு தங்கர் குழு விவாதம்லாம் இல்லை கதையில. ஒரே ஆளுதான் எழுதுவாரு. எழுதி ஒரு வாரத்துல அந்த கதையை எழுதிட்டு வந்து எடுத்த படங்கள் தான் அத்தனை. பள்ளிக்கூடத்துல அது முதல்ல ஏவிஎம் படப்பிடிப்பு நிலையத்துல நானும் சேரனும் தங்கரும் 3 பேர் உட்கார்ந்து பேசுறோம். 3 பேர் சேர்ந்து செய்யலான்ட்டு. அதுல எங்கால இதுல கோவத்துல சேரன் அடிக்க மாட்டேன்ட்டு. அப்புறம் தான் நரேன் வந்தாரு. அது செஞ்சோம். அதுல ரொம்ப அழகான எழுத்தாளர். ஒரு ஒவ்வொன்றும் அவருடைய காவியம் போல ஒரு எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். நான் கூட சொன்னேன், நீயே விஜித்தை நீயே அறிமுகம் செய்யலாமே. நான் எடுத்து வச்சிருக்காப்ல டக்கும் டிக்குத்தாலும் தானே. அவன் தான் முதல்ல அந்த படம் வேணாம், இந்த படம் வரட்டுன்ட்டான் விஜித்து. அது விஜித்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை விட எனக்கு எங்கால தங்கப்பச்சா மேல நம்பிக்கை இருக்கு. அவன் எதையாவது எழுதி ஆக சிறந்த ஒரு காவிய படைப்பா தந்தாவது விஜித்தை நிறுத்திடுவான். அதுல எனக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருக்கு. கதை என்ன சொல்ல வருதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஆனா விஜித் சொன்ன மாதிரி ஒரு நான் எதிர்பார்க்கல. சின்ன பிள்ளையில இருந்து அரவிந்த் விஜித்தை நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு அறிமுக படத்துல இவ்வளவு பெரிய ஒரு கனத்த ஒரு கதாபாத்திரத்தை தூக்கி சுமக்கிற ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெருசுதான். ஒவ்வொரு கட்டத்திலையும் அந்த உரையாடலை வெளிப்படுத்தி உச்சரித்து பேசி அவன் இந்த இதுல வெளிக்காட்டுறதுல நல்ல முதிர்ந்த ஒரு நடிகருக்கு இருக்கிற பல படங்களை நடிச்சு அனுபவம் பெற்ற ஒரு நடிகர் போல அந்த உரையாடல் உச்சரிப்பு அது நடை இதுல எல்லாம் அவன் சிறப்பா செஞ்சுட்டாப்ல. நான் கூட சொன்னேன், இதை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கான் விஜித் அப்படின்னு. அந்த இதுல அவன் அந்த திரை மொழி திரை அறிவு அவனுக்கு நல்லா உள்வாங்கிக்கிட்டான். அதனால அதை எளிதா வெளிப்படுத்திட்டாங்கிறத நான் உணர்ந்தேன். ஒளிப்பதிவு ரொம்ப சொன்ன மாதிரி தம்பி சுசீந்திரன் சொன்ன மாதிரி இந்த கேரளாவுல வருகிற பகுதிகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகியலா எடுத்துக்கா. அப்படி தினேஷ் மொத்த படமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அது தேவையற்ற எடுத்தோன்னு சொல்லிட்டான். தம்பி கருப்பல்லே வேலை செஞ்சிருக்காப்ல. அதே நேரம் எங்க அப்பா பாரதி ராஜாவுடைய பாலுமேந்திரா அவர்களுடைய திரைப்பட பயிற்சி கல்லூரியிலையும் படிச்சேன்னு சொல்லும் போது தேவையற்ற காட்சி, தேவையற்ற நகர்வு, தேவையற்ற உரையாடல் வந்து சில படைப்பாளிகள் படத்தில் இருக்காது. ஒன்னு அப்பா பாலுமேந்திரா, இன்னொன்னு அப்பா மகேந்திரன், இன்னொன்னு எங்க அப்பா பாரதி ராஜா. அந்த மாதிரி படங்கள்ல பாலுமேந்திரா அப்பாவை பற்றி சொல்லணும். நானும் எங்க தலைவரும் சில முக்கிய தளபதிகளோட பேசிட்டு இருக்கும்போது திரையுலகம் குறித்த பேச்சுகள் வருது. அந்த பேச்சுகள் வரும்போது ஒவ்வொரு படைப்பாளிகளை பற்றி பேசிட்டு வரும்போது பாலுமேந்திரா அப்பாவை பற்றி பேச்சு வரும்போது எல்லாரும் தான் கதை வசனங்கள் எழுதி படம் எடுக்கிறீங்க, ஏன் அவர் மாதிரி எடுக்க முடியலன்ட்டு என்கிட்ட கேக்குறாங்க. கேட்கும்போது இங்க உட்கார்ந்து எங்க அண்ணன் பொட்டமான் வந்து ஊர் பாசா நீங்க கண்டுக்கிறாரு அப்படிங்கிறாப்ல. 2 பேரும் ஒரே ஊருனால ஊர் பாசத்துல சொல்றதுனால உண்மையிலேயே அப்பா பாலுமேந்திரா படங்களையும் மகேந்திரன் ஐயா படங்களையும் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா இந்த உரையாடல் தேவையில்லை, இந்த காட்சி தேவையில்லாம இருக்கு, இந்த இடத்துல இந்த கருவி நகர்ந்து இருக்க வேண்டாம் அப்படிலாம் நீங்க யாருமே வந்து குறை சொல்ல முடியாது. அவ்வளவு நேர்த்தியான படைப்பாளி. அந்த படைப்பாளியினுடைய பல்கலைக்கழகத்திலிருந்து சிவபிரகாஷ் வந்திருக்காங்கிறது இந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது. நான் கூட தங்கத்தை சொன்னேன், தேவையற்ற பதிவு, காட்சி, உரையாடல் அப்படின்னு எதுவுமே இல்லை. முதல் படம் மாதிரி இல்லை. சிவபிரகாஷ் எனக்கு அவர் இயக்குனராகிறதுக்கு முன்னாடி இருந்து தெரியும். என்னுடைய பயணங்கள்ல ஒரு 4-5 ஆண்டுகள் என் கூடவே பயணித்து வந்த ஒரு தம்பி. அவர் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காங்கிறது எனக்கு தெரியாது. அப்புறம் பின்னாடி தெரிஞ்சவங்க ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு அதுல. அதே மாதிரி கதாநாயகன் நடிச்ச அந்த சாலி அவர்கள் அவங்க
படத்துல அவங்க மலையாளியா நடிச்சதுனா நானும் மலையாளி அப்படின்னு தான் நடிச்சுட்டு இருந்தேன். ஆனா நல்லா நடிச்சிருந்தாங்க. படத்துல ஒரு கருவி இருந்து நம்மளை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கு, நம்ம நடிக்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது என்ன இல்லைனாவே அவன் சிறந்த கலைஞனா ஆயிடும். அது தெரியுது. அது நம்ம என் தம்பி அருள்தாஸ் சொல்ல வேண்டியதுல ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர். அவன் செய்ய வந்த வேலை வேற, செஞ்சுக்கிட்டு இருக்க வேலை வேற. இதுல 2 பேரும் மயம் கோயுமே என் தம்பி அருள்தாஸும் உண்மையான வாழ்க்கையில ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவங்க. திரையில அநியாயத்துக்கு கெட்டவனாவே நடிக்க வேண்டியது இருக்குது. அது ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு 2 தெரியும். எனக்கு ரொம்ப அது மயம் கோபியை பார்த்தா புஷ்பால எல்லாம் பயங்கர கொடூரமான ஆளா நடிச்சிருக்காப்ல. அப்புறம் பார்த்தா கன்னட படத்தில் நடிக்கிறவங்க. எந்த படம் எந்த தொலைக்காட்சி திருப்பினா நம்மாளுங்காரு நமக்கு ஒரு பெருமை. ஒளிப்பதிவு கருவி இல்லாம கூட போவாங்க, நம்மாளுங்க இல்லாம நீ போக முடியாது படப்பதிவு தம்பி. அந்த மாதிரி ஒரு பெருமை தான் நமக்கு. அது என் தம்பி அருள்தாஸ் கெட்டவனாலாம் நடிக்கும் போது கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்கும். இவன் ஏன்னா இதெல்லாம் நடிக்கிறான். அதனால கலைன்னு வந்துட்டா என்ன இருக்கு, நடிக்கணும். அதுல ஒன்றும் இல்லை. சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்துல. அதுல தம்பி வினோத் காவல்துறை அதிகாரி நடிச்சிருந்தாரு. நம்மால நல்லா நடிச்சிருந்தான். நல்லா அவனுக்கு ஒரு பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. சிவபிரகாஷ் ரொம்ப நல்லா வெளிப்படுத்தியிருந்தாரு. அவர்கிட்ட இருந்துதான் கதை நகருது. ரொம்ப நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள், உனக்கும் வாழ்த்துக்கள். இதுல நிகழ்ச்சியை நேர்த்தியா தொகுத்து வழங்கிட்டு என்னுடைய தம்பி முபாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது ஒளிப்பதிவு, அதுக்கப்புறம் அந்த உரையாடல். அது முருகேஷ் பாபு அவர்கள் ரொம்ப அருமையா செஞ்சிருந்தாங்க. உரையாடல் யாருன்னு நான் கேட்டேன். துருத்த வெளியில போய் எப்படி தேவையற்று பேசுறாங்க, வம்படியா பேசுறாங்க அப்படின்னு இல்லாம கதாபாத்திரங்கள் அதனுடைய இயல்புக்கு அந்த உரையாடலை எழுதியிருந்தாரு. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்க ஆக சிறந்த மேதை இருக்காரு எங்க கலை இயக்குனர் முத்துராஜு. அப்புறம் என்னுடைய தம்பி அவன் கவிஞர், சிறந்த கவிஞன். அவன் எழுதிய பாடல்கள் அதுல அவர் சொன்ன ஒரு ஐயா விஜயகாந்த பத்தி சொல்லும் போது சரிதான், தமிழன் இவன் தான் தமிழன். அந்த பாட்டு கொஞ்சம் வழியாதான் இருந்தது. அவருடைய இறுதி ஊர்வலம் போகும்போது அந்த பாட்டை திருப்பி போடும்போது ரொம்ப இதா இருந்தது. அவ்வளவு சிறந்த ஆற்றலாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. என்னுடைய குரு, அவரை பத்தி நான் சொல்லணும். நாங்க பசும்பன் படத்துக்கு நான் கதையை சொன்னோம். எனக்கு எங்க அப்பாவுக்கு சண்டை வராத நேரங்களே இல்லை. அப்ப கட்ட பஞ்சாயத்துதார் அவர் தான். என்ன எழுதி கொடுத்தாலும் தாளை தூக்கி கீழே போட்டுருவாங்க. அது படிக்கிறதுலாம் கிடையாது அப்படின்ட்டு. நான் ஒண்ணும் இல்ல, பதறதுல எடுத்து பொறிக்க அப்படியே வச்சிருப்பேன். போய் உட்கார்ந்துருவேன். எல்லாரும் பெரிய பெரிய நடிகர்கள், நான் நீண்டு பையன் ஒரு பேர செட்டு இருபடி சில பேர் உட்கார்ந்துருப்பேன். திடீர்னு இந்த இடத்துல சித்தா இங்க சிவா ஒரு பண்ணும், ராதிகா எங்க இருந்து வரணும், இங்க ஒரு வேணும், எங்க அந்த பையன், நான் எங்கேயாவது உட்காந்துருப்பேன். சரி சிஷியா இங்க வா. இன்னும் என்ன உங்க அப்பா வசனம் கேட்கிறாரு, இங்க வாங்க, என்னப்பா வேணும், இங்க 2 பேரும் பேசணும். அப்ப அது இதாப்பா நீங்க கீழே சேர்த்து முன்னாடி தூக்கி போட்டீங்களப்பா, அதாப்பா. ஐயோ ஒரு தடவை தூக்கி போட்டாரு. நான் கடைசியா வெறும் இந்த இதுதான் இருந்தது, அதை தூக்கி கீழே போட்டு நடந்து சென்னைக்கு கிளம்பிட்டேன். பொள்ளாச்சி நடந்தே போறேன்ட்டு திருப்பி வாட உங்க அப்பா பத்தி புதுசா இருந்தா என்னடி வா 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 அவரு கூட்டி போய் பல தடவை. அதுல இருந்தா என்னுடைய குரு. இல்லைன்னா பாதி படத்திலே போயிருப்பேன் ஊருக்கு. அது சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி திரையுலகத்தினுடைய களஞ்சியம் தான். ஏன் நடிகர்களாக ஒரு நடிப்புல கலைக்களஞ்சியம்னா, இந்த ஆண்டு இந்த படம் இப்படி வந்தது, இந்த திரையரங்கில் வெளியிட்டாங்க, இது இத்தனை நாள் ஓடிச்சு, இதனால இது ஓடிச்சு, இந்த பண்டிகை வெளியாச்சு, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் நினைவுக்குள்ள இருக்குது. அவ்வளவு இருக்கிற மூத்த இதழியலாளர்கள் எங்க ஐயா போன்றவர் இருக்காங்க.
விழாவின் சிறப்பே நீங்க இவ்வளவு நேரம் இருக்கிற என் உறவுகள் எல்லாம் இவ்வளவு நேரம் அமைதியை உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா அதுவே இந்த விழாவுக்கு பெருமை. இதை காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க இத்தனை ஊடகவியலாளர்களும் 10 மணி ஆகியும் இருக்கிறீங்க அப்படிங்கிறதா பெரிய இது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் ஒரு ஊர்ல இருக்கணும், ஒரு நேரம் ஒரு ஊர்ல இருக்கணும். நேற்று எங்கேயோ இருந்து வந்தோடனே வா படம் பார்க்கன்னு கூப்பிட்டாவில் அங்கே போனேன். இன்னைக்கு நீதிமன்றத்தில் நேர் நிற்கணும், நின்றுட்டு 5 மணிக்கு வந்து இறங்கினேன். வா இங்கே பாட்டு வெளியிடணும்னு கூப்பிட்டாவில். வேற ஆள் இருந்தால் போய் வேலை இருக்குன்னு சொல்லலாம். அவர் நான் போன்றிருப்பேன், விஜித்துக்காக வர வேண்டியது இருக்குது. இவரெல்லாம் யார் பாப்பா? என் தங்கச்சிக்கு என் பிள்ளைங்க விஜித்து அரவிந்துக்காக பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது உங்க தங்கர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வெறுக்கிற இதுகள் இருக்குது, செயல்கள் இருக்குது. ஒண்ணு ஊழல், லஞ்சம் யாருக்கும் பிடிக்கல, இந்த நாட்டுல யாருக்கும் பிடிக்கல. ஆனா ஒரு கேள்வி எழுது, யாருக்குமே ஊழல் லஞ்சம் பிடிக்கலையே, அப்ப யார் கொடுக்கறா, யார் வாங்குறா? சரிதானே? லட்சுமி ராமகிருஷ்ணன் இருக்காங்க, அவங்கதான் நியாயமான தீர்ப்பு சொல்லுங்க. ஒரு கேள்வியை நம்ம கேட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஊழல் பிடிக்குமா, லஞ்சம் யாருக்காவது பிடிக்குமா? தங்கச்சி உங்களுக்கு பிடிக்க யாருக்கும் பிடிக்காது. அப்போ யார் தாண்டா கொடுக்குறா, எவன் தாண்டா வாங்குறான் தெரியுது. எங்க இந்த ஊழல் லஞ்சம் பிறக்குது அப்படின்னா, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்க கூடாது, எவனுக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைச்சிடணும். இந்த எண்ணத்துலதான் ஊழல் லஞ்சமே பிறகு. கோயில் கருவறையா முதல்ல கும்பிட்டு போயிடணும், அதுக்கு 1000 ரூபாய் சிறப்பு தரிசனம் கட்டிடு, என்ன லஞ்சம். பிரசவ அறையா அங்க போனா மனைவி சேர்த்தனா மருத்துவர் கூட சொல்றது இல்லையே, நம்ம தான் டாக்டர். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல காப்பாத்திருங்க, அந்த வார்த்தையே லஞ்சமாயிருது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லையா, அப்ப காசுக்காரன் போடுறான்னு திட்டிதான். கோயில் கருவறையில் இருந்து தாயின் கருவறை வரைக்கும் ஊழல் லஞ்சம் இருக்கு. ஒரு மருத்துவ கல்லூரியில படிக்க போனா 10 இடம் தான் இருக்கு, ஆனா 100 பேர் காத்திருக்காங்கன்னா அவனுக்கு கிடைக்காத இடம் எனக்கு கிடைக்கணும்னா ஒரு இடம் 1 கோடினா கட்ட தயாரா இருக்கான். அங்க யாருக்கும் கிடைக்காதது எனக்கு கிடைக்கணுங்கிற அந்த எண்ணத்துல பிறந்துருது இந்த ஊழல் லஞ்சம். அதனால ஒழிக்க முடியல. அதே மாதிரிதான் இந்த சமூகத்தின் மிக கொடிய நோய். இன்னைக்கு நேரத்துல கதாநாயகியோட பாடினாங்க, நம் பாட்டன் பாரதி பாண்டது. பாரதி ஒண்ணு இந்த சமூக கட்டமைப்பின்படி அவன் தாழ்ந்தவனோ அவன் தாழ்த்தப்பட்டவனோ அப்படி கிடையாது. அவன் உலகத்துல அவனை மாதிரி ஒரு மகன் இந்த மண்ணில் பிறந்திருக்கான்னா நீங்க எவனுமே முடியாது. காலம் பல கவிஞர்களை உருவாக்கி இருக்குது. அன்பிற்குரியவர்களே, காலத்தை உருவாக்கிய ஒரு பாவலன் உண்டான்றார் உலகத்திலே நம் பாட்டன் பாரதி தான். நாடு சுதந்திரம் அடையில 1921 செத்து போயிட்டான் பாரதி. 47 விடுதலை அடைகிற. ஆனால் ஆடுவோமே, பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று அவன் அடைஞ்சிட்டான் சுதந்திரத்தை. நீ மாநிலம் பிரிப்பாய் நினைச்சானா? மொழி வழியே மாநிலங்கள் பிரிப்பீங்கன்னு நினைச்சான் அவன். வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்பவங்கிறாங்க. நீ பிரிக்கல, அதை பத்தி அவங்க கவலைப்படல. தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் 76 நாள் பட்டினி இருந்து சாவான், அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தமிழ் திருநாடு தன்னை பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம்ம ஆன்றோர்கள் தேசமடி பாப்பான்னு. யாரு? தமிழ்நாடுன்னு ஒரு பேரே வைப்பாங்களானே தெரியாது. கம்பன் பிறந்த தமிழ்நாடு, உயர் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடுங்கிறான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் எனும் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு 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 பாடி தள்ளிட்டான். எப்ப தமிழ்நாடுன்னு பேர் வைப்பாங்களான்னு தெரியாது.
அவ்வளவு பெரிய அறிஞர். அக்ரகாரத்துல கழுத வரக்கூடாது, கழுதைய கையில தூக்கிட்டு நடந்துட்டாப்ல. இந்த பாரதி படத்துல பாத்தீங்கன்னா தெரியுமே. மதம் மாத்துறது நீங்க பாத்திருக்கா? உலகத்துல சாதி மாத்தின ஒரே மகன் பாரதி தான். கனகலிங்கத்தை கூப்பிட்டு மீதி எடுத்து போட்டு பூணூல போட்டு இன்னையில இருந்து நீ பறையன் இல்லை ஐயன். யாரா? சுப்பிரமணி பாரதி பண்ணான்னு சொல்றா, போடா. அப்படி ஒரு ஆளு நம்ம ஆளு. அவன் சொல்றான், அவன் மனசுக்குள்ள எம்பிட்டு வழி இருந்தா, சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர்கள் மேலோர்கள். அதுக்கு முன்னாடி ஒரு கிளவி வர்ற, அறிவு மூதாட்டி வர்ற. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறை. சாதி இரண்டுன்னா நம்மால் என்ன பண்றான்? ஆஞ்சாதி பொஞ்சாதி. அது இல்ல சாதியே, அது இல்ல.